டே 31 ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலேஜுக்கு போறேன். நீ காலேஜ்ல ஒரு பிரசன்டேஷன் இருக்கு. என்னடா காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு பார்க்ல சிட்டிங் போட்ட அப்படின்ற உங்க மைண்ட் செட் எனக்கு கேக்குது. எங்க காலேஜே இப்படிதான். படிக்கிற பசங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சின்னதா பில்டிங் கட்டிட்டு ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்க்கெல்லாம் பெரிய பெரிய கிரவுண்ட் அப்புறம் கப்பல்ஸ்க்காக பெரிய காடே உள்ள வச்சிருக்காங்க. என் லேப்டாப் கொஞ்சம் வேலையை காமிச்சதுனால பிபிடியா ஃபர்ஸ்ட் இருந்து கிரியேட் பண்ணிட்டு பிரசன்டேஷன் ஏதோ முடிச்சிட்டோம். ரிப்போர்ட் எடுக்கிறதா பெரிய வேலை. உங்க காலேஜ் ஜெராக்ஸ் கடையில கியூரோன் வச்சிருக்கீங்கன்னா ஒரு கமெண்ட் தட்டி விட்டு போங்க. என் கையில இருக்கிறது இதான் படா சைஸ் ரிப்போர்ட். இதுக்கு மட்டும் 500 ரூபாய் ஆச்சு. எல்லாத்தையுமே பக்காவா முடிச்சிட்டு கடைசியில மண்டை மேல இருக்கிற கொண்டே மறந்த மாதிரி எல்லாரும் ஒயிட் கலர் ஸ்பைரல் போட்டிருந்தாங்க. நான் மட்டும் ப்ளூ கலர் ஸ்பைரல் போட்டிருந்தேன். இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அதை சப்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போற வழியெல்லாம் மொடக்கூடிய என்ன கவனின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனை கொஞ்சம் கவனிச்சுட்டு லைட்டா பசி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சொல்ல விட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பொருளை இறக்கிருக்கேன். பொருள் எப்படின்னு கொஞ்ச நாள் ட்ரையல் பார்த்துட்டு சொல்றேன். பெரிய ஒரு கோட்டை சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் இன்னைக்கு ஒரு தொடக்கறி நாள் தான். ஜிம்ல மொத்தம் 2 ஃப்ளோர். கீழே ஆர்சிபி மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல அடி அடிச்சிட்டாங்க. அதனால மேல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கும் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஜிம் மொத்தமும் சிகப்பு சொக்கா, நான் மட்டும் தான் மஞ்சள் சொக்காக்காரன். அப்புறம் என்ன பார்த்து சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. எனக்கு இந்த கம்பு சுத்துறது எல்லாமே தெரியும். பின்னாடி இருந்து எடுத்தா நான் தான் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதனால முன்னாடி இருந்து எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பாத்துக்கோங்க. அது நான் தான். மேல வந்தப்பெல்லாம் இந்த குச்சி எடுத்து கரகரன்னு சுத்திட்டு தான் போவேன். நான் 8th படிக்கும் போது கரெக்டா கிளாஸ்ல கத்துக்கிட்டது. வீட்டுக்கு கொண்டு சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். இன்னைக்கு நாளைக்கு போய்